தமிழ்நாடு விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்ந்தது, அது மண் சார்ந்தது. சிஎம் அதாவது முதல்வர் வந்து அனைத்து கட்சியும் கூட்டிட்டு கருத்து கேட்கணும், கருத்து கேட்காம அங்க போறது வந்து சரியில்லை. இது கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. டாக்டர் அது மட்டும் தானே டாக்டர் பேசுறது, வேற எதுவும் பேசியிருக்காரா? அதாவது காங்கிரஸும் பாஜக ரெண்டும் சேர்ந்து தான் சூழ்ச்சி பண்றாங்க. உங்களுக்கு ராகுல் காந்தி அழுத்தம் கொடுத்து மேகதாதனை கட்டக்கூடாதுன்னு சொல்றது தைரியம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ராகுல் காந்தி பிரதமரா இருக்காரா? பிரதமர் இதுல 3 பேர் தான், 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், பிரதமர். 3 கேரக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறவங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை பத்தியோ, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பத்தியோ, அங்க எதிர்கட்சியா இருக்க RSOக்கோ முக்கியம் கிடையாது. கர்நாடகா நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில யார் பிரதமரா இருக்காங்களோ பிரதமர்கிட்ட போய் கேட்கறதுக்கு தைரியம் இருக்கணும். கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அன்புமணி. அந்த ஆட்சியில் NDAவோட நின்று கை தூக்கி நானும் மோடிஜி ஒன்னாதான்னு சொல்லி அன்புமணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கை தூக்குறவர்கிட்ட பக்கத்தில் இருக்காள் தான் நான் சொல்ல வேண்டியதானே, மோடிஜி தண்ணியை திறந்து விடுங்க ஜி, தண்ணி கொடுக்காம எங்க விவசாயம் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க ஜி, இங்க நான் செல்ஃபி வீடியோ போடல ஜின்னு. அதுக்கு தைரியம் இல்லை. இங்க மட்டும் பார்த்தா உங்ககிட்ட மட்டும் தமிழ்ல அங்கே பாருங்க, நாளைக்கு பாருங்க ஜிட்ட போய் எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு வார்த்தை பாராளுமன்றத்தில் பேசுறாரு பார்ப்பது. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க கூட்டணி கட்சிகளா இருக்கீங்க பாஜகவோட, பிரதமர் முடிவெடுக்கணும். ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டா பிரதமர் நாங்க போய் கேட்கலாம். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, பிரதமர் ஆயிட்டாருன்னா பிரதமரான நாங்க கேட்டு வாங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்போம். இது உண்மையா நடக்கும். ஏன்னு இதுல அரசியல் பண்ணக்கூடாது. டாக்டர் அன்புமணியுடைய என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது மாதிரியும், மற்ற எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எதிர்த்து எகென்ஸ்டா பண்றது மாதிரி, தமிழக முதலமைச்சரும் விஜய் அவர்களும் விட்டு கொடுக்குறது மாதிரியும், மற்ற எல்லா கட்சிகளும் விட்டு கொடுக்குற மாதிரி பிம்பத்தை உருவாக்காதீங்க. அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒன்றும் ஏமாற்றப்படுபவர்கள் கிடையாது. தமிழக மக்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தனியை கொண்டு வரணும், நம்மளுடைய அந்த அணையை நிப்பாட்டணும். அணையை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில அந்த அணை கட்டப்பட மாட்டாது. என்னையை பொறுத்த மட்டும் மேகதாது அணை கட்டுறதுன்றது சும்மா வெறும் வசனம் பேசுறதுக்காக DK சிவகுமார் யூஸ் பண்றதா தான் இருக்குன்னு ஒழிய அங்கே கட்ட விட மாட்டாங்க. எல்லா சட்ட சிக்கல்களும் அவர்களுக்கு இருக்கு. என்னைய இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பொறுத்த மட்டும் தமிழகத்துல எல்லாரும் ஒன்னா இருந்து தமிழ்நாட்டுல தண்ணி வர வைக்கணும். நம்மளுக்கு இந்த தடவை வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேங்குது. கரெக்டான நிலையை எடுத்து முதலமைச்சர் புரிஞ்சுட்டு இருக்காரு. அதற்கு உறுதுணையா இருக்கணும். இதுல எதிர்கட்சிகள் நாங்க நீ போட்டு சண்டை போடாம, கர்நாடகத்துல பாருங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்காது. ஏன்னு கேட்டா அவர்களை பொறுத்தவரை யாருமே DK சிவகுமாரை குறை சொல்லலையே. இங்க பாருங்க ஆகுனா உடனே முதலமைச்சர் குறை சொல்லிடுறான். தமிழகத்தினுடைய நலனுக்கு தமிழக முதலமைச்சர் அதுக்காக தான் பாடுபட்டு இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் திரு அன்புமணி போன்றவர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அங்கே மோடிஜியோட கனெக்ஷன் இருக்கு. ஆனா இங்க நல்ல உள்ள மாதிரி அவங்க பண்ணல இவங்க பண்ணல நீங்க ஒரு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவர்கள் சமீபத்தில் சந்திக்காம இருந்தாரா? சமீபத்தில் நீர்ப்பாலைத்துறை அமைச்சரை போய் பார்க்காம இருந்தாரா? சொல்லுங்க. பார்த்தார்ல, வீடியோ போட்டார்ல, போய் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னார்ல. ஆதவர்ஜுனும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனும் புஷி ஆனந்த் கீழே திரு ஆனந்த் அவர்களும் கீழே ரிசீவ் பண்ணி என்னை கூட்டிட்டு போனாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கதை சொன்னாரா இல்லையா? நீங்களும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னட்டா கூட்டம் போடணும்? நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்ணணுங்கிறது. தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவருடைய அப்ரோச் இதுல வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, பேசி பார்ப்போமேன்னு நினைக்கிறாரு. பேசி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் பேசாத நடக்கல. எம்ஜிஆர் பேசியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அந்த முயற்சி அவருடைய பார்வையில அது நடக்குது. சட்ட ரீதியா நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தமிழ்நாட்டு கொஞ்சம் லேட்டானா கூட நம்மளுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தண்ணி திறந்து தான் விட்டாங்க கர்நாடகா. எவ்வளவு சீன் கர்நாடகாவில் அரசியல்வாதிகள் போட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் வந்துதான் ஆகும். அதுல யாரும் இருக்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனை இல்லைன்னா டிலே ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத நம்முடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் பாராளுமன்றத்தில் நாங்கள் அதை நாங்கள் வலியுறுத்துறதே என்னன்னு அப்படின்னா, எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்ணி வந்தாகணும். நியாயமா நம்மளுக்கு கிடைத்தா கேட்கணும். கூட 1 லிட்டர் கூட கேட்கல, நியாயமா கிடைக்க வேண்டியது. அதுக்குள்ள சகோதரர் அன்புமணி மாதிரி ஆளுநர் என்னன்னா, அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் காவிரியில தண்ணி கொண்டு வர்ற கங்கை கொண்ட சோழன் மாதிரி நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம எல்லாரும் அவர்களுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பழி போடுறத அவர் முதல்ல நிறுத்தி சொல்லுங்க. அன்புமணி தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும்
சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.